வையகம் வாழ்க வளமுடன். குரு அருள் குருவே துணை குரு திருவடி போற்றி. என ஈன்ற தாய் தந்தையரை வணங்கியும் வாழ்த்தியும் எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கியும் அதை உணர்த்திய ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் மெய்யன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். இன்றைய சிந்தனையாக செயல் விளைவு தத்துவம். ஒரு அற்புதமானதொரு சிந்தனை மகரிஷி ஐயா கொடுத்ததிலே டாப் கிளாஸ் இதுதான். என்னென்னா, இதை நமக்கு தெரிவதில்லை, நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. என்ன செயல் விளைவு? ஒரு செயல் செய்தால் விளைவு நிச்சயம் உண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீ என்ன செஞ்சேனே தெரியல, இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னா, அப்போ ஏதோ ஒன்று ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு உடனே வரலாம், இன்றைக்கே இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு இருக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு இருக்கலாம், ஒரு வருஷம் கழித்து கூட நடக்கலாம். ஆனால் விளைவு என்பது நிச்சயம் உண்டு. அதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அப்போது இது என்ன கருத்துன்னா, வினை என்பது செயல். நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்களோ அந்த செயலுக்கான விளைவு உண்டு. மாற்று கருத்து இருக்குங்களா? இப்போது குழந்தைங்கக்கிட்ட அழகாக அதை பார்க்கலாம். அவங்கள மாமான்னு கூப்பிடுன்னா அது மாமான்னு கூப்பிடும், டேய்ன்னு கூப்பிட சொன்னால் அது எப்படி கூப்பிடுதுங்க? அப்போ அந்த செயல், நீங்கள் என்ன செயல் செய்தீங்களோ அந்த செயலுக்கு அந்த குழந்தையோட விளைவு அவங்கள அப்படி கூப்பிடுது. இதில் மாற்று கருத்து இருக்குங்களா? நம்ம என்ன முறை சொல்லி கொடுக்குறோமோ, என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்கு விளைவு உண்டு. அது நீங்கள் நல்ல செயல் செய்யும்போது நல்ல பதிவு வரும், கெட்ட செயல் செய்யும்போது பாவப்பதிவு வரும். அவ்வளோதான், கெட்ட பதிவு வரும். இதை நம்ம உணர்ந்துருக்கிறோமா? அப்போது விளைவு என்பது எதை வச்சு சொல்கிறோங்க? அது நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம அந்த விளைவை எதை வச்சு சொல்கிறோம்? இப்போது ஒரு தென்னம்பிள்ளை வைக்கிறாங்க, அது ஒரு செயல். அது உடனே பலனை கொடுக்குதா? கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் அது என்ன விளைவு கொடுக்குது? நல்ல விளைவை கொடுக்குது. உண்மை அது தானே? அப்போது ஒரு பாதை இருக்குது, அது பொது பாதை. அந்த இடத்த ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு, அப்போதைக்கு தெரியாது. ஊர் பெருகும் போது அது தேவைப்படும் போது அப்போ என்ன ஆகுதுங்க? அங்கே தேவைப்படும் போது என்ன ஆகுதுங்க? அவர் ஒரு செயல் செஞ்சிட்டாரு, அப்போ தேவைப்படலை. அதனுடைய விளைவு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும், மற்றவங்க பயன்பாட்டுக்கு தடையாக இருக்கும். அப்போ போகிறவங்க வரவங்க எல்லாம் நம்மளை வாழ்த்திட்டு போவாங்களா? அப்போ நீங்கள் செய்த செயலினுடைய விளைவு மற்றவங்களுடைய மனதையும் சரி உடலையும் சரி என்ன பண்ணக்கூடாதுங்க? மகரிஷி அதைத்தான் சொல்லுவார் எண்ணத்தின் சிறப்பு சொல்லும்போது, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன்வர். நினைக்கிறதே நல்லதாக இருக்கணுமா அம்மா? அப்போ செயல் எப்படி இருக்கணும்? அதை விட ஒரு படங்கு மேலே இருக்கணும். செயல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விளைவு என்பது உண்டு, நிச்சயம் உண்டு. அதுதான் இறை நீதி அப்படிங்கிறார் மகரிஷி ஐயா. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயலில் விளைவாக வருவது இறை நீதியே, இறைவனே, வேறு யாரும் கிடையாது. அப்போ நம்ம எப்படி செய்யணும்? நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் அடிச்சுக்கங்க, அதில் உங்களுக்கு அதில் விளைவாக இன்பமாகவோ துன்பமாகவோ பேரின்பமாகவோ வருவது எதுங்க? இறைநிலை, இறை நீதி. அப்போ நம்ம எப்படி செயல் செய்யணும்? இது தெரியாமல் தான் நிறைய பேர் செஞ்சுட்டு மாட்டிக்கிறாங்க. யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியல, யாரும் கண்டுபிடிக்கல. பின்னாடி என்ன பண்ணுதுங்க இறைவன்? இப்படி இருக்கும். தூக்கி போட்டு ஒரு அடி அடித்ததுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. சில பேர் மாண்டும் போயிடுறாங்க. நம்ம அதை சொல்ல வரல. அப்போ எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு.
அந்த விளைவாக வருவது எதுங்க? ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயலில் விளைவாக வருவது எதுங்க? இறைநிலையே, இறைவனே. ஒத்துக்கலாங்களா? அப்போ நம்ம எப்படி செயல் செய்யணும்? அதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே, இல்லைங்களா? என்னுடைய கடமை மற்றவங்களுக்கு நல்லது செய்வது தான். அப்போ அந்த நல்லது செஞ்சிடு. இப்போ சிவனடியார் மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நியாயமானவங்கள சொல்கிறேன் நான், ஆக்ஷன் பண்ணுறவங்கள சொல்லலை. கவனித்து பாருங்கள், எதை பற்றி பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. போய் நின்னோம்னா நம்ம என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்குவாங்க. எதுவும் கொடுக்காம போனாலும் கம்முன்னு இருப்பாங்க. சில பேர்லாம் புக் பண்ணுவாங்கல்ல, புக் பண்ணுறாங்கல்ல, இவளை கொடுத்தா தான் உள்ளம், இவளை கொடுத்தா தான் இவரை பார்க்க முடியும். அந்த செயலுக்கு என்ன விளைவு வருதுங்க? ஏன்னா நம்ம நடைமுறையை சொன்னால் மட்டும்தான் புரியும், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அந்த செயல் செய்யும் பொழுது இப்படி பண்ணுறாங்க. அது எப்படி ஆகுதுங்க? ஒரு காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு வெறுப்பு வந்துருங்க. அட பணக்காரனுக்கானதுப்பாங்க, காசு இருந்தால் தான் அங்கே போய் பார்க்க முடியும். வந்துருமா வந்துடாதுங்களா? விளைவு என்னவாகி போச்சுங்க? நாளடைவில் ஸ்டாப் ஆகி போச்சு. உங்ககிட்ட வரவங்க குறைந்து விடுவார்கள். இன்னைக்கு மகரிஷி ஐயா ஏன் அந்த தீட்சை கட்டணம் மட்டும் வச்சிருக்கிறாருன்னா, அது குரு காணிக்கை. அதை வாங்கலைன்னா அதை யாரும் முறையாக கற்றுக்க மாட்டாங்களாம்மா. தீட்சை கொடுக்கறதுக்கு ஒரு கட்டணம் வேணுன்றதுக்காக அதை வாங்கியிருக்கிறார். அதுதான் உண்மை. இப்போ இன்னைக்கு எப்படி பள்ளி பெருகி நிற்குது, பயங்கரமாக பெருகி இருக்குது. நான்லாம் பயிற்சிக்கு போன காலத்தில் தேடி பிடிச்சிட்டு போனோம். இன்னைக்கு பக்கம் பக்கமாக அன்பர்களுடைய அந்த செயலால் தவமையங்கள் நெருக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர், அதுவும் ஒரு வகையான செயல் தானே. தவமையம் உருவாக்குறது, ஒருத்தருக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கறது. யோசிச்சு பாருங்க, மகரிஷியை எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. இதில் தானே ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க காஸ் அண்ட் எஃபெக்ட், இல்லைங்களா? காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னுவாங்க. செயல், விளைவு, தத்துவம். தத்துவம் என்பது என்னங்க? ஏற்கனவே நம்ம வாழ்க்கை தத்துவம் பார்த்துருக்குறோம். தத்துவம் என்பது என்னங்க? தத்துவம்னா எதுங்கய்யா? நிரூபிக்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது, அதை தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ செயல் செய்தால் விளைவு என்பது நிச்சயம் உண்டு, அவ்வளோதான். நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அந்த செயலுக்கு தகுந்தாறு போல் என்னவாகுங்க? ரெக்கார்டு பதிவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல செயல் செய்தால் நல்ல பதிவு, கெட்ட செயல் செய்தால் கெட்ட பதிவு. அதுதான் மகரிஷி ஐயா 2 வரியில் சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிறதும் செய்வதும் நல்லதாக இருக்கணும், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஊருக்குன்ட்டார். அப்போ நம்ம அதை எப்படி செய்யணும், எப்படி நினைக்கணும்? இப்போ உயர்வானதாக நினைக்கணும், உயர்வான செயல்களை செய்யணும். அப்போ பதிவு என்ன பதிவாகுங்க? நல்ல பதிவாகும். அப்போ நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? உயர்வானதாக இருக்கும். நான் 2009 நம்மகிட்ட பயிற்சிக்கு வந்தார் ஒருத்தர். அவர் முந்தா நாள் எதேச்சா பார்க்குறாரு டிகேடி மில் பஸ் ஸ்டாப்பில். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நான் அன்னைக்கு செய்த செயல், பயிற்சி கொடுத்தேன், அவருக்கு நல்லா இருந்திருக்கு. அவருடைய சூழ்நிலையால் கண்டினியூ பண்ண முடியல. அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண இருந்த நிலைமையே இந்த பயிற்சிக்கு தொடர்ந்து வந்தேங்க. நீங்கள் 2 நிலை அகத்தாய்வுக்கு தான் என்னால் வர முடிஞ்சது, அதுக்கப்புறம் வர முடியலைங்க. ஆனால் உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அப்போ நாம் எந்த செயல் செய்திருக்கிறோம், அவருக்கும் சரி நமக்கும் சரி என்ன பதிவாயிருக்குதுங்க? நல்ல பதிவாயிருக்குது. அதனால தான் என்ன நினச்சி பார்க்குறாரு, ஓ இது பயிற்சி நல்லது. ரொம்ப நாள் ஆச்சு. 2009 எங்கே, 2024 எங்கே, கணக்கு போடுங்க. அப்போ அந்த நிலைக்கு ஒரு செயல் நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும். அப்போ என்ன மாதிரியான செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் உணரணும். அதை தான் சொல்கிறார், உள்ளதை உணர்தல். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம், அந்த செயல்னால் என்ன விளைவு வருது அப்படிங்கிறத என்ன பண்ணணுங்க? முதல்ல உணரணும்.
உள்ளதை உணர்தல். நீங்கள் எங்ககிட்ட இருக்கிறத உணர்ந்துக்கணும். அல்லதை விடுதல். அல்லதை விடுதல்னா என்னங்க? கெட்டதை விட்டுறது, அவ்வளோதான். கெட்டதை விடுறது. கெட்டதை விட்டுட்டா நல்லது செய்வோம். நல்லது தான் இருக்கும். அப்போ செயல் என்ன செயல் இருக்கும்? நல்ல செயல் தான் இருக்கும். அப்போ பதிவு அவ்வளோதாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒருத்தரை வாழ்த்துறீங்க அல்லது ஒருத்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்களோ அல்லது என்ன விஷயத்தை சொன்னீங்களோ அதுக்கு தகுந்த ரிஃப்ளெக்ட் வரும். வருமா வராதுங்களா? இப்போ நம்ம தெரியாமல் ரோட்டில் போகிறோங்க, யாரையாவது ஒருத்தரை தெரியாமல் இடிச்சிட்டோம். அண்ணா சாரிங்கண்ணா, தெரியாமல் பட்டுருச்சிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன வாங்க? பரவாயில்லைங்க பரவாயில்லைங்கன்னு வாங்க. சொல்கிறாங்களா இல்லைங்களா? அதே கொஞ்சம் நம்ம முறைச்சி பார்த்தோம்னா, முறைச்சி பார்க்க மாட்டார், வார்த்தையே பேசுவார். யோசிச்சு பாருங்களேன், நிறைய இடத்துல சண்டை முத்தி போகிறதுக்கான காரணம் அதுதாங்க. நாம் இறங்கி வரணுங்க. ஒரு வார்த்தை ஒரு படி இறங்கி பேசுறதுல என்னவாயிருப்போது? சண்டையை வளர்த்து மற்றவங்க ரோட்டுக்கு பிளாக் ஆக்கி தேவையில்லாத வேலை அது. அந்த பதிவு என்ன ஆகுங்க? நம்ம வாழ்க்கை தரத்தை கெடுக்குங்க. நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து பேசி முடிக்கிறது, 2 பேரால் முடிக்கிறது. அங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு 2 பேர் வருவான், அவனுக்கு வேறு பஞ்சாயத்துக்கு காசு கொடுக்கணும். நீங்களும் அதுக்கு ஒரு குரூப்பே இருக்குது. அடிப்பட்ட செகண்டுக்கு அங்கே வந்து நின்றுக்கும். போனதும் வண்டி சாவி எடுத்து வச்சுக்கோங்க, தெரியுங்களா? பஞ்சாயத்து பண்ணுறாங்களாம்மா, அதுவும் ஒரு வகையான செயல்தான். அப்போ அதுக்கு உண்டானது என்ன பண்ணுவாங்க? அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. அப்போது உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுத்து நல்லதை செய்தால் உயர்வு நிச்சயம். நம்ம வாழ்க்கையில் உயர்வு வருமா வராதுங்களா? அப்போ உணர்ந்துக்கணும், இந்த செயல் செய்யும் பொழுது இன்ன விளைவு வருகிறது இல்லைங்களா? அதை உணர்ந்துட்டோம். அப்போ இந்த செயலை செய்யக்கூடாது, தேவையில்லாத விட்டுறணும். அப்போ நல்லதை செய்யணும். அதுதானே பெரியவங்க சொன்னாங்க, நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே செய்ய, நல்லதே நடக்கும். அப்போ இந்த செயல் விளைவை உணராமல் நம்ம எப்படி பண்ண முடியும்? வந்தோடனே வாழ்க வளமுடன் சொல்கிறோம், அது ஒரு செயல். நீங்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்கிறோம், நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்படி தான் அர்த்தம். நம்ம யாரை பார்த்து ஒரு முறை அந்த வாழ்த்தும் பையனை அதை தானே சொல்கிறாங்க, அதுவும் ஒரு வகையான செயல் தான். நீங்கள் வாழ்த்தி வாழ்த்தி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் செயல் விளைவு. நீங்கள் இன்றைக்கி நடக்கும், நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அவன் என்னங்க அவன் தப்பு மேலே தப்பாக பண்ணுறான், அவன் நல்லா தான் இருக்கிறான். ரைட்டு, இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு வாரம் நல்லா இருக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்கும், ஒரு வருஷம் 10 வருஷம் கூட நல்லா இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுங்க, இப்படி போயிட்டு இருக்கிறத இப்படி போட்டு அமுத்திடும். தூக்கி ஒரு அடி அடிச்சதுன்னு வச்சுக்கங்களேன், இறைவன்கிட்டலாம் ஏமாற்ற முடியாதுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்கும் நீக்கமர நிறைந்தது இறைவன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குதுங்களா? எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பொருட்களுக்கும் உள்ளே இருக்குதுன்றார் மகரிஷி ஐயா. பிரம்மஞான தத்துவம் அது தானே. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறது யாருமே பார்க்கல, நம்ம செஞ்சால் எதுவுமே தெரியாது. எப்படி தெரியாமல் போகும்? இந்த கண்ணுக்கு தெரியாமல் போகலாம், அந்த கண்ணுக்கு தெரியாமல் போகுமா? அப்போ அந்த செயலை எப்படி செய்யணுங்க? எப்பயும் ஒரே மாதிரி செய்யுங்க, எப்பயும் ஒரே மாதிரி இருங்க. அப்போ அந்த உண்மையாக இருங்க. தத்துவம் என்பது உண்மை, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ செயல் செய்தால் ஒரு விளைவு வரும் என்பது உண்மை, நிரூபிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதானே தத்துவம்ன்றதுக்கு அர்த்தம். உண்மை அதுதானே. பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லைங்களா? அப்போ பெரிய தத்துவம்னா என்ன? பெருசாக ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாராம்மா இவர் அப்படின்வாங்க சில பேர். அதுதான் உண்மை. உலகம் உருண்டைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க இல்லைங்களா? அவங்கள கல்லால் அடித்து கொண்டாங்க. இன்றைக்கி என்னன்னு படிக்கிறேங்க? சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். உலகம் உருண்டைன்னு படிக்கிறோம். உண்மை என்றைக்குமே மாறாததுங்க, நிலையானது, மாற்றம் பெறாதது. உண்மை மாறுமா? மாறி வருதுன்னா அது உண்மை இல்லை. இறைநிலை உண்மை. ஒரு செயல் செய்தால் அதுக்கு விளைவு என்பது உண்மை.
அப்போ செயலுக்கு விளைவாக வருவதே இறை நீதிங்கிறார் மகரிஷி ஐயா. இதுதான் இயற்கை சட்டம், இயற்கை நீதி அப்படிங்கிறார். இயற்கை சட்டம்னா என்ன? செயல் செஞ்சீங்கன்னா விளைவு உண்டு. சட்டம்னா என்னங்க? அதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ போடுறாங்கல்ல சட்டம்லாம், சட்டம்னா என்னங்க? விதின்னு சொல்கிறோம்ல, லா அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில். விதினா என்னங்க? எதுங்கய்யா? கோட்பாடு, ஒழுங்கு. சரி, வேற? அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா, அதை புரிஞ்சு நடக்கணுமா? கட்டுப்பட்டா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுமா? ஓ, அதுக்குள்ளேயே இருக்கணும், அதுக்குள்ளேயே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, அதை மீறக்கூடாது. அப்போ என்ன பண்ணணுங்க? அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நீங்கள் அதை உணர்ந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்க முடியும். சட்டமே என்னன்னு தெரியல, நிறைய சட்டமே நமக்கு தெரியல. மகரிஷியை இயற்கை சட்டம்ன்றாரு. இயற்கை சட்டம்னா என்னங்க? இயற்கை சட்டம் என்னங்க? அது மாற்ற முடியாது. சூரியன் உதிக்கிறது மாற்ற முடியுங்களா? மழை அடிக்கிறது மாற்ற முடியுங்களா? சவுதி அரேபியாவில் பண்ணாங்கல்ல செயற்கை மழை பண்ண பரவாயில்லைன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா? அது தெரியுங்களா? அது யாராவது படிச்சிங்களா அந்த கட்டுரை? அதான் சவுதி துபாய் ஏரியாவில். அது என்ன காரணங்க? இயற்கை விதியை மீறி செய்த செயலுக்கான விளைவு அழிவை கொடுத்துருச்சு. அப்போ இயற்கை நீதி என்பது என்னன்னா, அது இப்போ பாவக்காய் கசக்கும், அது உண்மை. அதை மாற்ற முடியுமா? பாவக்காய்னா கசக்கும், வெயில்னா சுடும். இது இயற்கை நீதி. இதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்கிறோம் பாருங்க, இதை நாம் புரிஞ்சு கொள்கிறோம் பாருங்க, இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் மதி. அது விதி, இது மதி. அப்போது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புரியுதா எப்படி வெல்ல முடியும்னு? புரிஞ்சிச்சா இல்லைங்களா? அப்போ விதியை உணர்ந்துக்கணும், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு செயல் இயற்கை சட்டம் என்பது அது நிரந்தரம், அதை மாற்ற முடியாது. பாவக்காய் கசக்கும் என்பதை மாற்றிடுவீங்களா? நீங்கள் எத்தனை விதையை போட்டிங்கனாலும் அது என்ன பண்ணுங்க, என்ன தான் நீங்கள் வீரியம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி போட்டாலும் என்ன பண்ணுதுங்க, கசப்பு வருதா இல்லைங்களா? அப்போ அது விதி. அதை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம சமையல் பண்ணலாம், எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் பாருங்க, இதுதான் மதி. அப்போது விதியை மதியால் வெல்ல முடியுமா, முடியாதுங்களா? அப்போ இயற்கை நீதி அப்படிங்கிறது அந்த இயற்கை சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு. கர்மா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கர்மா. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையா அதுதான் போடுறாங்க, கர்மா, உங்களுடைய கர்மாவே உங்களை வழி நடத்துகிறது. ஒருத்தர் பேசுகிறாரு. இப்போ கர்மானா என்னங்க? கர்மம் அப்படின்னா என்னங்க? வினை. வினைன்னா என்னங்க? தூய தமிழில் வினை. இப்போ கரெக்டு, செயல். நீங்கள் செய்த செயலினுடைய பதிவு தான் என்னவா சொல்கிறாங்க அவங்க, கர்மா. அப்போ நாம் என்ன செயல் செய்கிறோம்? ஒரு உதவி பண்ணுறோம், ஒருத்தரை வாழ்த்துறோம் இல்லைங்களா, ஒருத்தருக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். ஏதோ நான் இதுக்குள்ளே இருக்கிறதுனால நான் இதே சொல்கிறேன். நீங்கள் வெளியில் எது வேணாலும் செய்யலாம், அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அவங்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கணும். பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும்ங்கிறாரு மகரிஷி ஐயா. பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய அன்பான மனநிலை நமக்கு வேண்டும்ன்றாரு. அது எப்போ வருங்க? எப்போ வரும் அது? அப்போது ஒரு எப்போ வரும்னா, நீங்கள் செய்த செயல் அவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி அல்லது அந்த செயலுக்குனால நாம் நன்மை அடைந்து, எல்லாம் கவனிச்சிங்க,
நன்மை அடைஞ்சு அதில் நம்ம இன்புறும் போது தான் என்ன பண்ணுமா, அடுத்தவங்களுக்கு இது கொடுக்கலாம், அடுத்தவங்களுக்கு இது போய் சேரணும், நம்மளை மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, இவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வரல இல்லை எல்லாத்தையும், இல்லைங்களா? எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரல இல்லைங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அந்த செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு. அதான் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நீங்கள் திருப்பி பின்னாடி 2 மடங்கு பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் கர்மா அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பதிவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ, நம்ம நல்ல பதிவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 4 பேர் நம்மளை எத்தனை வருஷமானாலும் நம்மளை, அப்போ இந்த இத்தனை வருஷம் ஆச்சுன்னு நான் சொன்னேன்ல, அவர் ஏன் நம்மளை நினச்சி பார்க்கணும்? நாம் செய்த செயல் அவருக்கு ஒரு உடல் அளவுலையோ மனதளவுலையோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவரால் சூழ்நிலை காரணமாக பின்தொடர முடியல. ஆனால் நம்மளை பார்த்த உடனே அவருக்கு அந்த ஞாபகம் வருதில்லை. அந்த பதிவு நல்ல பதிவாக நம்மளை பற்றி அவர் நல்ல பதிவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாருல்ல. அப்போ அந்த பேர், சில பேர் சொல்லுவாங்களே, இந்த பேரை கேட்டாலே அப்படின்வாங்க இல்லைங்களா? இந்த பேரை என்கிட்ட சொல்லாதீங்க, அந்த பேரை கூட என்கிட்ட சொல்லாதீங்கன்றாங்க. அப்போ என்னென்னு அர்த்தங்க? அவர் செய்த அந்த செயலினால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விளைவானது கடுமையான பாதிப்பை கொடுத்ததின் காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அதைய சொல்லாதீங்க, அந்த பேரை கூட சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது ஒருத்தருடைய பேர் கேட்டால் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவருடைய செயல் என்னவா கொடுத்துருக்கோம், விளைவு நல்ல விளைவை கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லது நினைக்கிறாங்க. நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு கட்டாயம் விளைவு உண்டு. அந்த விளைவு முன்ன பின்ன இருக்கலாம், இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். திருப்பி நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நடக்கும், நடந்தே தீரும். நடக்கலைனாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதனால தானான்றது தெரியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, இது எதனால நடக்குதுன்னே தெரியலைங்க, கண்டே பிடிக்க முடியலைங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லைங்களா? ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செயல் செய்திருக்கிறோம், அந்த பதிவு உள்ளே பதிஞ்சிருக்குது, அந்த பதிவு இந்த நேரத்தில் வேலை செய்யுது, இதனால தான் செய்யுதுன்னு தெரியாது நமக்கு. அப்போ நம்ம எப்படி பதிவு பண்ணி வைக்கணுங்க? அப்போ நல்ல பதிவு ஆகணும்னா என்ன பண்ணணும்? நல்ல செயலை செய்யணும். அப்போ நல்ல விளைவு வரும். அதை தான் பாவ புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பாவம் எது, புண்ணியம் எது, சொர்க்கம் எது, நரகம் எது? அதான் எது நல்லது? நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே செய், நல்லதே நடக்கும்னாங்க. நல்லதுன்னா என்ன? துன்பம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒரே வார்த்தை. தனக்கும் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு துன்பம் இருந்தாலும் அது நல்லது இல்லை. கரெக்ட். அந்த சாமியத்தை மறந்துடாதீங்க, அந்த ஃபார்முலாவை எப்பயுமே மறந்துடாதீங்க. எண்ணம் சொல் செயலால் எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கிறார் பாருங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராதது நல்லது, ஒழுக்கம், புண்ணியம், சொர்க்கம். அது நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்களேன். வாழ முயற்சி பண்ணியாவது பார்க்கலாம்ல. முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர், ஆனால் அதை அப்படி வாழ்ந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற அனுபவம் தனிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஏங்க நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க, பொழைக்க தெரியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய சொல்லுவாங்க. பொழைக்க தெரிகிறது, வாழ்கிறது, பொழைக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. வாழ்வது வேறு, பொழைக்கிறது வேறு. புரிஞ்சுதா? பொழைக்கணுமா வாழணுமா? வாழணுமா பொழைக்கணுமா? ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். வாழணும். வாழ்வதற்கு உழைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் இல்லைங்கய்யா. இப்போ அவர் இருக்கிறாரு ஐயா, இவர் ஒரு ட்ராக்கில் இவருடைய பொருளாதார நிலை, வாழ்க்கை முறை எல்லாமே இவருக்கு ஒரு மாதிரியாக அமையுது. அவரோட நீங்கள் ஒப்பிடுறீங்க. என்ன நான் வந்து அவரை ஒப்பிடுறேன். அவரை கூட ஒப்பிட்டா சரியாக போயிடுமா? ஃபீல் பண்ணால் சரியாக போயிடுமா?
அவர் அப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு நினச்சா சரியாக போயிடுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்மளை நாம் உணரணுங்க. இது நமக்கு சாத்தியப்படுமா? எல்லாரும் எவரெஸ்ட் சிகரம் ஏற முடியுதா? ஓப்பனாக கேட்குறேன். பக்கத்தில் இருக்கிற சிவன்மலை கோயில்கள் ஏறுறதுக்கே நிறைய பேரால் முடியாமல் காரை கொண்டு போய் நேராக நிறுத்திட்டு பஸ்ஸை மேலே போகிறாங்க. புரிஞ்சுக்குங்க, எது நம்மளால் முடியுமோ அதை செய்யணும், அதுவும் சரியாக செய்யணும், விளைவு துன்பம் இல்லாமல் இருக்கணும். அப்போ செயல் நல்ல செயலாக மாறுவதற்கு நம்ம முதல்ல நம்மளை உணரணும். அதனால தான் மகரிஷியை தெளிவாக போட்டார், உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுத்து நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும், நல்ல பதிவு இருக்கும். நல்ல பதிவு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க? நீங்கள் யாரையும் இந்த இடத்துல மைண்ட் பண்ணிக்க கூடாது. உங்களை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக்குங்க. அதுக்கு தத்துவத்தை மகரிஷியை நிறைய கொடுத்துருக்கிறார். அதை அப்ளை பண்ணிக்கோங்க. வெளியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்கில் இருப்பாங்க, இன்க்ளூடிங் மனவள கலையிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை தான், அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இல்லைங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நம்ம சொல்கிற கருத்துக்களை ஒரு சிந்தனைக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, உங்கள் வாழ்க்கையோடு அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது நமக்கு சாத்தியப்படுமா? இது செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? எல்லாரும் செய்கிறாங்கல்ல, எப்படி செய்கிறாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, அவர் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காரு, பொருளாதாரம் சரி, வாகனங்கள், தொழில் எல்லாம் ஸ்டெப்பாக போயிருக்கிறாரு. அவர் எப்படி இதை மேலே வந்திருப்பார்? அப்படி பார்த்தா பரவாயில்ல. வந்துட்டாங்களேன்னா எப்படி வந்தாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? அவங்களுக்கு என்னங்க, அவங்க அங்கே ஒரு 4 வீடு கட்டி வாடகை விட்டுருக்குறாங்க, அங்கே 4 வீடு. இது மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு எப்படி அவங்க வந்தாங்க, அந்த அவங்க செய்த செயல் எப்படி இவங்களை மேலே கொண்டு வந்துச்சு, அந்த இடத்துல நீங்கள் நம்ம செயலை தான் பார்க்கணும். அது ஒரு வகையான செயல் தானே. பொருளாதாரம் பண்ணியிருக்கலாம், நல்லா கடுமையாக உழைச்சிருக்கலாம் இல்லைங்களா? சில பேருடைய தன்மை அது தானே. அவங்க செலவினங்களை குறைச்சிருப்பாங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கட் பண்ணியிருப்பாங்க. சில பேர்லாம் பாருங்கள், டூருக்கு கூப்பிட்டா தலைகையில் நின்னாலும் வரமாட்டாங்க, கோயிலுக்கு கூப்பிட்டாலுமே வரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் இங்கே இருக்குதுங்க. நான் செய்கிறது செய்கிறேன், கடவுள் கொடுக்குறது கொடுக்கட்டும் சொல்கிறாங்களா இல்லைங்களா? நான் செய்கிறத செய்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கணுமோ அவனுக்கு தெரியும், கொடுப்பான்றாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தங்க அதுக்கு? அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் உண்மை. நீங்கள் செய்த செயல் ஒரு விளைவை தரும் என்பது நிச்சயம் என்றால், இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல கடவுளை வர வச்சாங்க, நாம் எங்கே ஓடிட்டு இருக்கிறோம்? அன்னைக்கு தவம் பண்ணவங்க, மிகப்பெரிய ஞானிகள், மகான்கள்லாம் பாறை இடுக்கில், மரத்துக்கடியில், புத்துக்கு நடுவில் இப்படித்தான் நம்மளுக்கு காமிச்சாங்க. அதுக்காக சொல்ல வரேன், அங்கே உட்கார்ந்து தவம் பண்ணி நீங்கள் யாரை கூப்பிட்டீங்களோ அவங்க அங்கே வந்து நின்னாங்க. அப்போ நாம் தவம் பண்ணி உட்கார்ந்து கூப்பிட்டா வருமா? வராதா? என்னைக்கு கூப்பிட்டுருக்குறோம்? தவமே பண்ணலை, அப்புறம் எங்கேருந்து கூப்பிட்றது? கரெக்டு, உண்மைதான். எல்லா தவத்திலையும் நமக்கு நன்மை இருக்குதுங்க ஐயா, எல்லா தவத்திலையும் நமக்கு பவர் இருக்குதுங்க ஐயா. நீங்கள் அதை வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது மட்டும்தான் அது தெரியும். அதுவும் ஒரு வகையில் செயல் தானே, தவம் செய்வதும் ஒரு வகையில் செயல் தானே இல்லைங்களா? தவம் பண்ணுறது செயலா இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன விளைவு கொடுக்குங்க? உடற்பயிற்சி பண்ணுவது செயல், காயகல்ப பயிற்சி செய்வது செயல். இப்போ நீங்கள் செயலை செய்தால்தான் விளைவு வரும். அந்த விளைவு என்ன பதிவாக பதியும்? நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அந்த செயலுக்கான பதிவாக பதியும். அப்போ அது என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணது, பதிஞ்சது என்ன பண்ணும்? பதிவானது திருப்பி போட்டால் வருமா வராதுங்களா? அது நேரம் வரும்போது காட்டும். அவருக்கு அப்படித்தான் நேரம் வரும்போது காட்டியிருக்குது. இத்தனை வருஷம் 15 வருஷம் கழித்து காட்டியிருக்குது, ஒரு கருத்துக்கு தான். அப்போ இனிமேல் என்ன நினச்சிருப்பாரு? ஓ, அன்னைக்கு நல்லா இருந்தோம், இனிமேல் பயிற்சி பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் அவருக்கு. ஸோ அப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்? எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த செயல் செய்கிறோம் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதனால தான் என்ன சொன்னாங்க, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்ய, ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்காத.
இதெல்லாம் என்ன காரணம்னா, இவங்க யதார்த்தமான வார்த்தைகள் இதெல்லாம். ஆனால் உண்மை என்னங்க? செயல் செய்தால் விளைவு நிச்சயம் உண்டு. இந்த தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்கள் மனசளவில் நினச்சா கூட அதுக்கும் உண்டுங்க விளைவு. செயல் செய்தாலும் விளைவு உண்டு. அப்போ நாம் எதை நினைக்கணும், எதை செய்யணும், எதை பேசணும் புரிஞ்சுக்கணுமா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது மதி, இப்படித்தான் வருங்கிறது விதி. அப்போ விதியை மதியால் ஈஸியாக வென்றுடலாம். மகரிஷியெல்லாம் வென்றிருக்கிறார். வேதாத்திரி மகரிஷியா மிகப்பெரிய விஷயம் எனக்கெல்லாம். நான் முதல்ல அதெல்லாம் படித்து பார்க்கும்போது யோசனை பண்ணேன், இது எப்படிங்க சாத்தியமாகணும்? 96 வயசு வரைக்கும் வாழ்ந்து 95 கம்ப்ளீட் ஆகி 96 ஸ்டார்ட் ஆகி இருந்து வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களாலலாம் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காதுங்களா? அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாருங்க, இயற்கையை எதிர்த்து நின்று தவம் பண்ணாராம்மா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயற்கையை எதிர்த்து அப்படின்னா என்னங்க? இயற்கை சீற்றங்கள், இயற்கை செயல்கள்லாம் இருக்குது இல்லைங்க, பஞ்சபூத நவகிரக தவம்னு, அதை தடுக்கலான்னு நினச்சி பண்ணாராம்மா. அப்போ தான் ஒரு அடி அடிச்சுதாம்மா. இது அப்புறம்தான் அவர் சொன்னார், இயற்கை சட்டத்தை புரிந்து இயற்கை விதியை புரிந்து அதற்கு தகுந்தாறு போல் வாழணும். அப்போ அதுதான் என்ன சொன்னார் பஞ்சபூத நவகிரக தவத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அதை உணர்ந்து அதை உள்வாங்கி அதுக்கு தகுந்தாறு போல் நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா திருப்பி அதிலிருந்து வரக்கூடிய அலை நம்மளுக்கு என்ன பண்ணாதுங்க? பாதிப்பை கொடுக்காதுன்றதை அப்புறம் தான் சொன்னார். அப்போ எந்த இயற்கை விதியை உணர்ந்து கொள்ளணும். இயற்கை எதிர்த்துலாம் நிற்க முடியாது. அவரே அவர் வாயில் சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய தத்துவத்தை கொடுத்தவர் அவர் ஏன் அதையே சொல்கிறாரு? நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கிறோமா? இப்போ செயல் ஒன்று, விளைவு ஒன்றா பலவா? பல மடங்கு நமக்கு வரும். அப்போ நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்க? நல்ல செயல் செய்தால் நன்மைகள் பல வரும், தீய செயல் செய்தால் தீமைகள் பல வரும். அது எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் வரும். வரும்போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது மகரிஷியை கரெக்டாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அந்த காலத்தில் அந்த கையில் பிடிச்சிட்டு தராசு போடுவாங்கள்ல, எடை போடுவாங்கள்ல, கைப்பிடி தராசு, அதுதானே நீதிமன்றத்தில் இருக்குது. தெய்வீக நீதிமன்றத்துக்கு அது அர்த்தத்தை சொல்லுவார். இந்த பக்கம் ஒரு பொருள் இருக்குது, இந்த பக்கம் புண்ணியம், இந்த பக்கம் பாவம்னு வச்சுக்கிங்களேன். இப்போ பார்க்குறதுக்கு இது அதிகமாக தெரியுது, நல்லது அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது, அப்போ பாவம் கம்மியாக இருக்குது அப்படி. சார் அவங்க நிறைய பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்களேங்க. இப்போ ஒன்று ஒன்றா கூடிகிட்டு இருக்குதுங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறதுல ஒன்று ஒன்றா கூடி இருக்குதுங்க. இன்னொன்று எப்போ வைக்கிறோமோ அப்போ கீழே இறங்கும், இது மேலே வந்துடும். அப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்குமாரு. உண்மை அதுதானே. நம்ம போய் யாரையாவது காப்பாற்ற முடியுதா? நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், அவங்க பண்ண செயலுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வர முடியுதா பாருங்க. அப்போ செயல் என்பது செய்தால் அதற்கு விளைவு என்பதை உண்டு என்பதையும் நம்ம உணர்ந்துக்கணும். அதுதான் வினை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இப்போ எந்த மாதிரியான விளைச்சலை விதைக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். வாழை மரத்தை வச்சுட்டு பலாக்காய் காய்க்கணும்னா காய்க்குமா? நிறைய பேர் அப்படித்தானே வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இந்த சினிமா படங்களில் கூட சொல்லுவாங்க, எனக்கு இந்த வேலையே பிடிக்கலைங்க, நீ என்னையா படிச்சிருக்கிற? இது படிச்சிருக்கிற. ஓ, இந்த படிப்புக்கு உனக்கு கலெக்டர் வேலை தேவைப்படுதோ அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி நமக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்யணும். முடியலன்னா ஓப்பனாக சொல்லிடலாம், தப்பு கிடையாது. ஐயோ அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ, ஐயோ நம்மளை அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்களோ, நம்ம மேலே அபிப்பிராயம் ஒன்றும் கிடையாது. செந்தில்லாம் இப்படித்தான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவங்க உணர்ந்துக்குவாங்க நம்மளை. அது மாதிரி நாமளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. விளைவு இல்லாத செயல் இல்லை. ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கு விளைவு இல்லாமல் இருக்காது. உண்மையா? அப்போது செயல் இல்லாத விளைவு இல்லை. விளைவு என்பது செயல் செஞ்சால் தான் வரும்.
அப்போது இறைநிலை இல்லாத மனம் இல்லை. எந்த மனசாக இருந்தாலும், எந்த மனிதனுடைய மனமாக இருந்தாலும் என்ன என்ன விரும்புதுங்க? இறைவனை விரும்புதா இல்லைங்களா? அப்போ இறைநிலையை உணரும். அப்போ இறை உணர்வு வந்துருச்சுன்னா செயலை நம்ம என்ன செய்வோம்? பிரம்மஞான வகுப்பில் அதைத்தானே சொல்கிறாங்க, எல்லாம் பிரம்மம் இல்லைங்களா? எல்லாம் பிரம்மம். அதுதான் சமஸ்கிருதத்தில் அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இது வடமொழி சொல், சமஸ்கிருதம் நமக்கு புரியல. உண்மை அதுதானே. அகம் பிரம்மாஸ்மின்னா, அகம்னா எதுங்க? உள்ளம் இல்லைங்களா? நம்மளுடைய உள்ளம். உள்ளம் தான் என்னதுங்க? பிரம்மம். அப்போ மனம் தான் என்னதுங்க? இறை நிலை இல்லாத மனம் இல்லை, இறைநிலை இல்லாத மனம் இல்லை. அப்போ செயல் இல்லாத விளைவு இல்லை, விளைவு இல்லாத செயல் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி பண்ணணும்? இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் செய்யக்கூடிய செயல் தான் என்னவா இருக்குதுங்க? அதுதான் காரணமாக இருக்கிறது. அந்த காரணத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா, ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டால், அதுதான் உள்ளதை உணர்தல். அல்லதை தவிர்த்தல். அப்போ இது எனக்கு வேண்டாம், தவிர்த்துக்கிறோம். அப்போ அடுத்தது என்ன செய்வோம்? உணர்ந்ததில் எது நல்லதோ அதை செய்வோம். இப்போ மகிழ்ச்சியாக வாழ முடியுமா, முடியாதா? நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா, வராதா? பொருளாதாரம் ஏற்றம் இருக்குமா, இருக்காதா? பொருளாதார ஏற்றம் இருக்கும், நம்மளுடைய செயலினுடைய விளைவுக்கு தகுந்தாறு போல தான் இருக்குங்கிறத நாம் உணர்ந்துக்கணும். நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிட்டா எப்படி ஆகுங்க? பண்ண முடியாது, சிறப்பாக இருக்காது இல்லைங்களா? அந்த வகையில் செயல் விளைவு தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்யலாம் என்பதை நாம் உணர்ந்து செயல் செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பாவப்பதிவு இல்லாத புனிதப்பதிவு, புண்ணிய பதிவாக, நல்ல பதிவாக நமக்கு அமையும் இல்லைங்களா? செய்கிறாங்க நிறைய பேர், கண்ணுக்கு தெரிஞ்சே தவறு செய்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், அது விளைவு கொடுக்கும்போது எப்படி இருக்குங்க? பெருசாக இருக்கும். அப்போ யாருமே போய் ஓடி போய் காப்பாற்றலாம் முடியாது. நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு வார்த்தை, ஏன்னு காது கொடுத்து கேட்கல. எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லைங்களா? அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. நான் அதை தான் சொல்லுவேன், அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களாவே இருப்போம், நமக்கு யாரும் சொல்லி கொடுக்குறவங்களா மாறக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கேட்டுக்கலாம், நல்ல விஷயமா இருந்தால் கேட்டுக்கலாம், நமக்கு தெரியாத விஷயமா இருந்தால் எடுத்துக்கலாம். தொட்டதுக்கெல்லாம் நம்ம போய் தலை வணங்கிக்கிட்டு இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கை இது தான். நிறைய பேர் கூப்பிட்றாங்க, நிறைய இடத்துக்கு போகலாங்கிறாங்க, என்னால் வர முடியல. நான் வரலன்னு தான் சொல்கிறேன், என்னை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதனால் என்ன ஆயிருங்க? ஒன்றும் கிடையாது. சொல்லுவாங்க, அவங்க அந்த இதுக்கு போகிறாங்க, இந்த ஷாப்பிங் போகிறாங்க, அந்த ஷாப்பிங் போகிறாங்க, கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. எங்கள் வீட்டிலே நடக்குது. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இருக்குது போகிறாங்க, நம்மக்கிட்ட இல்லை போகல. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறியோ தெரியல. அப்போ அந்த செயல் நம்ம ஒரு விளைவு தரும். அந்த விளைவு நல்ல விளைவாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை உணர்ந்து செயல்படுவதற்கு தான் நம்ம இந்த செயல் விளைவு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்தந்த வயதுக்கு, அந்தந்த தொழிலுக்கு, அந்தந்த இடத்துக்கு தகுந்தாறு போல் செயல் விளைவு தத்துவங்கள் என்ன பண்ணுங்க, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செயலுக்கு விளைவு, நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், இவற்றை சார்ந்தே விளைவு இருக்கும். ஒரு செயல்னா இது எல்லாம் இருக்கணும். இருக்குதா இல்லையான்னு பாருங்க. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி செயல் செய்கிறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு வருதா? அது எந்த பொருளோட தொடர்பு கொள்கிறோமோ அதோட இருக்குதுங்களா? அந்த ஸ்கில்லுங்கிறாங்க, திறமை. அந்த திறமையோடு செய்யும்போது அதுக்கு விளைவு அதுக்கு தகுந்த மாதிரி வருதா? இப்போ பாருங்கள், அறிவு ஒன்று தான். இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்.
அவன் 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறான். அதே சாஃப்ட்வேரை பயன்படுத்தி 4 பேர்கிட்ட இருந்து எப்படிலாம் பிடுங்கலான்னு ஒருத்தன் பண்ணுறான். நான் தப்பாக சொல்லலை, செயல். அந்த செயலை கவனிங்க. சாஃப்ட்வேர் என்ஜினியர் சாஃப்ட்வேர் நல்லா இருக்கணும்னு மற்றவங்களாம் நல்லா இருக்கணும்னு உருவாக்குறான். இந்த ஒன்னோட நிறைவு பண்ணிக்கலாம். அதே சாஃப்ட்வேரை படித்தவன் அதே சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறாங்க, இதிலிருந்து இவங்களை எப்படி இவங்ககிட்ட இருந்து பிடுங்கலாம். இந்த சைபர் கிரைம்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி, இது உண்மையா இல்லைங்களா? அப்போ இந்த செயல் 4 பேருக்கு நல்லது பண்ணுது, இதே செயல் 4 பேருக்கு கெடுதல் பண்ணுது. அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பழமொழி சொல்லுவாங்கள்ல, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். உண்மையா இல்லைங்களா? அது அந்த திருடன் என்பது, திருட்டு என்பது அது ஒரு செயல். இப்போ நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, யாருக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், செஞ்சுக்கிட்டே இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியும். திருடனே அகப்படும் போது இந்த செயலும் அகப்படுமா? அகப்படாதா? அது பழமொழி அதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் தான். நீங்கள் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 பேருக்கு தெரியாமல் இருக்கும். செஞ்சுக்கிட்டு வர நாளாக என்னங்க 1 2 3 4ன்னு நிறைய பேருக்கு தெரியும். இதே மகரிஷி ஐயா இந்த மனவளக்கலையை கொண்டு போய் சேர்த்தும் போது முதல்ல ஒரு ஆளுக்கு தான் கொடுத்தாரு. எல்லாரும் வந்தாங்களாப்பா? அவர் பாட்டுன்னு அவர் நல்ல செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரா இல்லைங்களா? அது நல்ல செயல்னு உணர்ந்துட்டார், தீர்க்கமாக முடிவெடுத்துட்டார். என்ன பண்ணாருங்க, ஊராக போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கி ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் குறைஞ்சது 4 தவமையம் 3 தவமையம்னு தவமையங்கள் பெருகிட்டு இருக்குது. இந்த நல்ல செயல் ஒன்றாக இருந்து இன்றைக்கி தெரியல, அன்னைக்கு அவர் செய்யும்போது தெரியல, இன்றைக்கி என்னவாயிருச்சுங்க? அப்போ நீங்கள் செயல் செய்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் விளைவு நிச்சயம் உண்டு. இப்போ நாளடைவில் தான் இவருக்கு வந்திருக்குது இல்லைங்களா? அவர் சொல்லுவார், நிறைய பேரை பார்க்கும்போது இத்தனை பேர் இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னுவார். நாங்கள் பிரம்மஞான வகுப்பில் உட்காந்துருக்கும் போது அதை தான் சொன்னார். ஆசிரியர் பயிற்சி உட்காந்துருக்கும் போது, இத்தனை பேர் ஆசிரியர் ஆகியிருக்கீங்க, நல்லா சர்வீஸ் பண்ணுங்க, இவ்வளோ பேர் தேவைப்படுது, இன்னும் தேவைப்படுதுன்னுவார் அவர். ஆசிரியர்கள் இன்னும் தேவைப்படுதுன்னுவார் அத்தனை பேர் உட்காந்துருக்கும் போது. அப்போ எவ்வளோ வேலைகள், எவ்வளோ செயல் செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள். நல்ல செயல் நிறைய செய்யணுங்க, எல்லா மகான்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம செய்கிற செயல் இன்றல்ல நாளையல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு விளைவை தரும். உண்மையா இல்லைங்களா? இப்போது நம்ம இத்தனை பேர் பயிற்சி எடுக்கிறோம், இத்தனை பேர் பண்ணுறோம், ஒரு விளைவு கொடுத்துருக்குதா இல்லைங்களா? இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட செயல் செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ உணர்ந்து வாழும்போது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக, இன்பமாக, ஆனந்தமாக, நிறைவாக இருக்கும். கடைசியாக நான் சொன்னது தான் உண்மை, நிறைவாக இருக்கும். இருக்கிறதுல நிறைவாக வாழ முடியும். யாரையும் ஒப்பிட மாட்டேன். சரி ரைட் ஓகே, அது அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க பார்த்துக்கிட்டோம், இது என்கிட்ட இருக்குது, இதில் நான் வாழ்ந்துக்கிறேன், அவ்வளோதான். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும், சரிங்களா? அந்த வகையில் செயல்வினை தத்துவத்தை உணர்ந்து வாழும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன்.